ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மு கிச்சன். நம்ம இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பால் கேசரி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக செஞ்சுருந்தேன். இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று கோவிலுக்கு போய்ட்டோம், அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் நெய் சேர்த்துட்டு நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சுகர் கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச பால் கேசரி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.